மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி இன்னைக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கார். இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 13/8/2025 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்திரட்டாதி பகல் 12:59 வரைக்கும், பிறகு ரேவதி நட்சத்திரம் வருதுங்க. இன்றைக்கி சதுர்த்தி திதி காலை 8:31 வரைக்கும், பிறகு பஞ்சமி திதி வருகிறது. மற்றபடி இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக விளங்கப் போகிறதுங்க. வழக்கத்துக்கு மாறாக உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகக்கூடிய அமைப்பு. நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்துலையே போய் உங்கள் பாக்கியாதிபதி போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்குங்க. நண்பர்கள் வட்டாரத்தால் நல்லது நடக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கூட்டு தொழில் சிறப்பாக அமையக்கூடிய நிலை. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது சாத்தியப்படும். அது உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி தொழில் பாருங்கள், இன்றைக்கி ராகு 11ல் இருந்து குரு பார்வையில் இருக்கார். ஆதலால் 11ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் 2 மடங்கு வருமானம் கண்டிப்பாக வரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு சிலர் டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் எதிர்பார்த்து காத்திருக்கலாம், அதுவும் கண்டிப்பாக நடக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் ஒரு சிலருக்கு சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் சேர்ந்தே வரும். மற்றபடி இந்த நாள் 4க்குடைய சந்திரன் 12ல் இருக்கார். வாகனத்தால் செலவு, தாயின் மூலம், அதாவது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அக்கறையோடு படிக்கணுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சந்திரனும் சனியும் ஒன்றாக இணைந்து இருப்பதால் எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி முதல்ல சக்ஸஸ்னால் குரு அவர் செய்வார். பட் இருந்தாலும் சந்திரன் தடைப்படுவார் இல்லையா, அதாவது சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. மற்றபடி உங்களுக்கு சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பிள்ளையார் 5ல் கேது இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் வரும். எச்சரிக்கையோடு இருந்துங்க. பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த நாள் பண வரவு சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் எல்லோரிடம் ஒற்றுமையாக இருங்கள். கணவன் மனைவி